Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கிட்டு அதோட ரிவ்யூ நான் 2 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா Hawkins Triple Stainless Steel Handy 5 liter சைஸ் நான் வாங்கியிருக்கேன். இதுல இன்னும் என்னென்ன சைஸ் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 liter, 3 liter, 4 liter இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2880 rupees. நான்ஸ்டிக் வேணாம், ஆனால் அதே பெனிஃபிட்டை நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் சூப்பராக நீட்டாக வந்ததுங்க. நம்ம ஹீட் மட்டும் ரொம்ப ஓவராக வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நான்ஸ்டிக்கே தோற்று போகும். அந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வித் கேரண்டி கார்டோடு வந்துடுது. நமக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் முன்னாடி காமிச்சிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், அவங்க ஒரு ப்ராடக்ட்லேயும் அந்த முன்னாடி கொடுத்துருக்க டிஸ்பிளே ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 6 ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்ற ரெசிபியும் கொடுத்துருக்காங்க உள்ளார. லிட்டு நல்லா வெயிட்டாக சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல வெயிட்டாக இருந்தது. நம்ம பிரியாணிலாம் செய்கிறோம் அப்படின்னா தம் போடுற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது. அடுத்து ஸ்பேச்சுலா. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரைப்ளே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த ஸ்க்ராச்சஸும் இருக்காது, நல்ல லைஃப் வரும். அடுத்து ஹேண்டிக்கு முன்னாடி உள்ளார இன்னும் 2 ஸ்க்ரப்பர் இருக்கு. அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ல ஸ்க்ரப்பர், உடன் ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறமா இந்த ஹேண்டி, மேலே லிட், ஒரு யூசர் மேனுவல். இந்த 5 liter ஹேண்டி பார்த்தீங்கன்னா 4 பேர் வரைக்கும் இதில் நம்ம பிரியாணி ஈஸியாக தாராளமாக சமைக்கலாம். 1 kg வரைக்கும் சமைக்கலாம். இதில் பிரியாணி மட்டும் இல்லை, எல்லா பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக இப்படி ஒரு ப்ராடக்டை தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லா பர்பஸ்க்கும் ஒரே ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும், அது எந்த ப்ராடக்டாக இருக்கணும்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அமேசானில் லிங்க்கும் பார்த்துட்டேன். ஆனால் அது நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா ஹாக்கின்ஸில் ஃப்ரை பேன் அப்புறம் டீப் கடாய் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணலான்ட்டு இதை ஆர்டர் போட்டு நான் 2 months இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரியலி சூப்பர். யாரெல்லாம் நான்ஸ்டிக் வேணாம், நான் சில்வர்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அடி பிடிக்காது. நம்ம மிதமான தீயில வச்சுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா குக்கிங் டைமும் நமக்கு குறையுது. இந்த ட்ரைப்ளே ஹேண்டி கேஸ்லேயும் ஒர்க் ஆகும், இண்டக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட் யாராவது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி 3 to 4 daysல நமக்கு கிடைச்சிது. அவங்க சொல்லியிருக்க மாதிரியே நம்ம எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே நான்ஸ்டிக் அளவுக்கு, நான்ஸ்டிக்கோட பெட்டராகவே இது ரிசல்ட் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஹேண்டியில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை வெர்ஷனாக மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, பிரியாணி, குஸ்கா எல்லாமும் ட்ரை பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக வந்தது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலங்க. சுக்கா செய்யும் போது மட்டும்தான் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதுவுமே வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா கழுவினாலே, சும்மா பைப் வாட்டரில் வச்சுட்டு லைட்டாக கை வச்சு தேய்ச்சாலே, ஸ்க்ரப்பர் எதுவும் இல்லாமல் தேய்ச்சாலே போயிடுது, அழகாக போயிடுது. கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதில் எல்லா கிரேவி ரெசிபீஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரியலி சூப்பர். பொரியலும் பண்ணி பார்த்துருக்கேங்க. எல்லாமும் பர்ஃபெக்டாக வருது. ஆனால் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா மிதமான தீயில வச்சு யூஸ் பண்ணணும். அப்புறமா உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணணும். அது
நார்மல் நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீறல் விழுது. சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணோம், ஆனால் அடிப்பிடிக்காமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.